தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான். வெள்ளி நிலாவே விளக்காயெரியும், கடல்தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காயெரியும், கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். விடிவெள்ளி நம் விளக்கு, விரிகடலே பள்ளிக்கூடம், அடிக்கு மலையே நம் தோழன், அருமை மேகம் நமது குடை, பாயும் புயல் நம்மூஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் ரவிச்சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வலை அரிச்சுவடி, பிடிக்கு மீன்கள் நம்பொருட்கள், மின்னல் இடிகாணும் கூத்து, வெண்மணலே பஞ்சு மெத்தை, முழுநிலாதான் கண்ணாடி, மூச்சடக்கி நீந்தல் யோகம், தொழும் தலைவன் பெருமானம், தொண்டு தொழிலாளர் நாங்கள். ஆம், மீனவரின் வாழ்வியலை அழகாக படம் பிடிக்கும் ஒரு நாட்டுப்புற பாடல். இப்பாடலோடு நம் அரங்கத்தை தொடங்குவோம். நாம் இன்று காணும் அரங்கம் மீனவ வாழ்வியல் அரங்கம். இவ்வரங்கத்திலே மீனவன் சுமிஜின் டொனால்ட் அவர்கள் நெய்தலின் பரிதாபம் மீனவம் என்ற தலைப்பில் மீனவர்களின் வாழ்வியலை, மீனவர்களின் தனித்துவத்தை, மீனவத்தின் தேவையை, அவர்களின் ஒதுக்கப்பட்ட நிலையை, அன்றாட வாழ்வியல் தேவையை, இவற்றையெல்லாம் பற்றி நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார். மீனவன் சுமிஜின் டொனால்ட் அவர்கள் குமரி மாவட்டம் பூத்துறையை சேர்ந்தவர். நான் அடிக்கடி மீனவன் மீனவன் என்று சொல்வதை கேட்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் தெரியுமா? என்னிடையே அவர் கூறியது, என் பெயருக்கு முன்னால் மீனவன் என்று நீங்கள் போட வேண்டும் என்றார். ஆகவேதான் அவர் பெயருக்கு முன்னால் மீனவன் சுமிஜின் டொனால்ட் என்று குறிப்பிட்டேன். இவர் தற்போது துபாயில் மென்பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் குமரி மாவட்ட மீனவர் ஒருங்கிணைப்பு சங்கத்திலே ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். அவருக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவரோடு நல்லதொரு தொடர்பை ஏற்படுத்தி தந்த புனித யூதா கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் மேரி அவர்களுக்கும், இத்தலைப்பிலே பேசுவதற்கு இவர்தான் பொருத்தமானவர் என்று எனக்கு அறிவுறுத்திய என்னுடைய தோழி சித்ரா அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, மீனவர்களின் வாழ்வியலை உணர்வோம், அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுப்போம், அவர்களோடு இணைந்து செயல்படுவோம், அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விடியலை தேடும் மீனவர், உப்புக்காற்றின் குளிர் எங்கள் உடலினை வாட்டுது, தாயுள்ளம் கொண்ட கடல்தான் எங்கள் நம்பிக்கையை கூட்டுது, சுழன்றடிக்கும் சூறை காற்று மன உறுதியை சோதிக்குது, குடும்பத்தின் வறுமையோ பொழப்பை பார்க்க தூண்டுது, ஒரு ஜான் வயிறிற்காக உயிரை வைத்து பயணமே, தாண்டவமாடும் அலைகள் உடனே தினமும் போராட்டமே, நீண்ட கடல் தூர பயணம் செல்கிறோம், ஏக்கமுடன் வறுமை போக்க ஈரவலை வீசுகிறோம், மீனுக்காக காத்திருந்து காலம் கடந்து வாடுகிறோம், ஏமாற்றங்களை சுமந்தே கருக்களில் கரையும் வந்து சேர்கிறோம். ஆழி தூரம் சென்றவன் விடியும் முன் திரும்பனும், கொண்டவளும் குடும்பமும் மீண்டும் இவர்களை பார்க்கணும், கடலெண்ணெயின் கருட்டையை கம்மி விலைக்கு வாங்கவே பிணந்தீனி
கழுகுகளாய் காத்திருக்கும் கயவர்களே, உழைப்பின் வாசம் அறிவீரோ? கடல் உப்பை மிஞ்சும் எங்கள் கண்ணீர் என உணர்வீரோ? வறுமையற்ற வாழ்வு என்றும் எங்களுக்கு காணல் நீர்தானோ? இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு வி.க. அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த மீனவர் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். என் பெயர் அமிர்தினி. நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றார் ஔவையார். அதற்கு பல தமிழர்களே சான்றாக விளங்கினர். அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர். அவ்வகையில் கடலினை தாயாக வணங்கி மகிழ்ந்த நெய்தல் மக்களின் முக்கிய தொழிலான மீனவம் பற்றியும் மீனவர்கள் பற்றியும் நம்முடைய சிறப்புரையாற்ற வருகிறார் மீனவர் திரு சுமிஜின் டொனால்ட் அவர்கள். இவர் குமரி மாவட்டம் பூத்துறை கிராமத்தை சேர்ந்தவர். மென்பொறியாளர் பட்டம் பெற்று 15 வருடமாக புலம்பெயர்ந்து துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்போது வசித்து வருகிறார். மேலும் இவர் தற்போது குமரி மாவட்ட மீனவர் ஒருங்கிணைப்பு ஆலோசகராகவும் முகநூலில் மீனவர்கள் பற்றி தொடர்ந்தும் எழுதி வருகிறார். அத்தோடு மரம் பிடியாளி என்னும் நூலையும் எழுதியிருக்கிறார். அந்நூலில் பழங்கால மீன்பிடி முறைகள் பற்றியும் மீன்பாடுகள் பற்றியும் பருவநிலை பற்றியும் இதுபோன்று அழிந்து போன மீன்பிடி தொழில்நுட்பங்கள் பற்றி ஆய்வு செய்துள்ளார். அத்தோடு துபாயில் இயங்கி வரும் நெய்தல் அமைப்புகளிலும் இவர் இணைந்து செயலாற்றி வருகிறார். இவர் தூத்தூர் புனித யூதா கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்லூரி காலங்களில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கியவர். தற்போது துபாயில் வேம்ஸ் மற்றும் வேலி நிறுவனத்தின் வர்த்தக மேலாளராக பணிபுரிந்தாலும் நெய்தல் விளையாட்டு வீரர்களை ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் தமிழர் திருவிழா காலங்களில் விளையாட்டு போட்டிகளை நடத்தி வருகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழ் சார்ந்த பல கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். ஐயா தற்போது நம்முடைய அரங்கத்தில் நெய்தலின் பரிதாபம் மீனவம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற வருகிறார். வாருங்கள் உறவுகளை கேட்டு வருகிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது பெயர் மீனவன் சுமிஜின் டொனால்ட். எம்சிஏ படிச்சிருக்கேன். துபாயில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது தொழில் வளர்ச்சியடைய உதவும் ஒரு பணியாளனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த கல்லூரியில் பேசுவதற்கு திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை முனைவர் அஜிதா அழைத்தபோது உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருந்தது. ஏனெனில் நாம் பேசப்போவது நெய்தல் நில மக்களை பற்றி. நெய்தலின் பரிதாபம் மீனவம் என்ற தலைப்பில் என்னை பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த புனித யூதா கல்லூரி, தூத்தூர் புனித யூதா கல்லூரி முனைவரும் தமிழ்துறை தலைவருமாகிய எம் மேரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்தலின் பரிதாபம் மீனவம் என்ற தலைப்பிலே இருக்கிறது. மீனவம் எந்தளவு பரிதாபத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பது. நெய்தல் நில மக்கள் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள். கடல் சார்ந்து மீன் தொழில் செய்யும் மக்களையும் அதையும் தாண்டி சமவெளியில் உள்ள மக்களையும் சேர்த்துதான் நெய்தல் என்பார்கள். ஆனால் இங்கே மீனவம் என்ற சொல் எனது சிந்தனையில் ஓடிய ஒரு வார்த்தை, ஒரு சொல். அந்த சொல் எதற்காக இதுவரை யாரும் தமிழ் அகராதியில் கொண்டு வராமல் இருந்தார்கள் என்பதற்கு எனது சிந்தனையில் பல கேள்விகள் எழுந்தன. 2016 இல்லை என்றால் அதற்கு முன்னால் ஒரு சிறிய கால அளவில் இந்த வார்த்தையை
எனது சிந்தனையில் வந்தபோது நான் பல நாட்கள் கூகுளில் தேடி பார்த்தேன். ஆனால் எங்கேயும் காண கிடைக்கவில்லை. விவசாயம் என்ற சொல் இருக்கும் பட்சத்தில் ஏன் மீனவம் என்ற சொல் இல்லை என்ற கேள்வி எனக்கு வந்தது. அப்போதிலிருந்து அந்த சொல்லை பயன்படுத்தி எழுத துவங்கினேன். இன்று பலரும் அந்த மீனவம் என்ற சொல்லை பயன்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. நெய்தலின் பரிதாபம் மீனவம் என்றால் மீனவம் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருப்பதுதான் இதன் பொருள். மீனவம் என்றால் மீனவர்களையும் மீன் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அனைவரும் அதற்காக முழு ஒத்துழைப்போடு பல தொழில்களில் ஈடுபடும் அனைவரையும் குறிக்கலாம். மீனவர்களின் வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு சொல். இப்போது இன்றைய காலகட்டத்தில் ஏன் மீனவம் இவ்வாறு பேசப்படுகிறது? நமது நாடு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலும் சரி, இப்போதும் சரி, இன்றும் இந்திய அளவில் நமது மாநிலம் ஒதுக்கப்படுவது போல தமிழகத்திலும் இந்தியாவின் முழு பகுதியிலும் கூறலாம். தமிழகத்தில் குறிப்பாக இந்திய அரசாலும் தமிழக அரசாலும் இன்று வரை ஒதுக்கப்பட்ட ஒரு தொழிலாக தான் நான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கும் பல மானியங்களும் பல நன்மைகளும் பல காரியங்களும் உதவிகளும் மீனவர்களுக்கோ கிடைப்பதில்லை. காரணம், மீனவர்களுக்கு அரசியல் என்ற பின்பலம், அரசியலில் பின்பலம் பலம் இல்லை. என்னால் அரசர்கள் கையிலிருந்து அதிகாரங்கள் ஜனநாயகத்துக்கு மாறிய வேளைகளில் அன்று வரை அரசர்களுக்கெல்லாம் காவலர்களாகவும் அதிகாரம் படைத்தவர்களாகவும் இருந்த மீனவர்கள் ஜனநாயகத்துக்கு மாறிய போது அதை சார்ந்திருந்த மக்கள் மீனவ மக்களை அல்லது மீனவத்தை ஒதுக்கி அரசியலை முன்னெடுத்தார்கள். அன்றைய அரசியல் மிகப்பெரிய அளவில் மீனவர்களுக்கு எதிராக இருந்தது. அதனால் அவர்கள் பின்னடைந்தார்கள். இந்த காலகட்டங்களில் பின்னடைந்த அந்த பின்னடைவு இன்று வரை அவர்களது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பின்னடைவுக்கான காரணங்களை நாம் பார்ப்பதற்கு மேலாக இந்த பின்னடைவை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பார்க்க வேண்டிய நேரம் இப்போது வந்துள்ளது. இது மீனவ மக்கள் அல்லது மீனவம் என்று பேசும்போது ஒரு சிலர் அதை இது ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட ஒரு இது அப்படியாக அதுக்கு ஏதாவது ஒரு முத்திரை குத்த பார்ப்பார்கள். உண்மையிலேயே இது தொழில் சார்ந்த ஒரு விடயத்துக்காக பேசுவது. இன்று பல தொழில்களிலும் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அதை மேம்படுத்த அரசாங்கமே முயலும் போது இந்த மீனவர்கள் கடலுக்குள் செய்யும் தொழிலானால் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ அதை நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகவே அறிந்து கொள்ளாத ஒரு தொழிலை பற்றியோ அதனுள்ள தேவைகளை பற்றியோ அதிலுள்ள உதவிகளை பற்றியோ அறியாமல், பாதுகாப்பை பற்றியோ அறியாமல் இந்த மக்களுக்கு அவர்கள் ஒழுங்காக உதவுவதில்லை. இதுதான் இந்த பரிதாப நிலைக்கு காரணம்.
இன்று மீனவர்களுக்கு என்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. மீனவர்களுக்கு என்று இருக்கும் பிரச்சனைகளில் ஒன்று கூட தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இன்று வரை மீட்கப்படாமல் இருக்கிறது. அதனால் நமது அண்டை நாடான இலங்கை அரசு எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் அரசியல் பண்ணலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அரசியல் என்றாலே இந்திய அரசு அவர்களை தேடி போக வேண்டும் என்றால் உடனே தமிழக மீனவர்களை தொந்தரவு செய்வது, அவர்களை சிறைபிடிப்பது, அவர்களை சுட்டு கொல்வது எவ்வளவு பெரிய கொடூரம். இவ்வாறான மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் இலங்கை அரசுடன் இன்றும் இந்திய அரசு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. காரணம் வேறு நாடுகளின் அச்சுறுத்தல். அதற்காக பலியாகுவது நமது தமிழக மீனவர்கள். அடுத்தபடியாக நாம் என்ன செய்தால் இந்த மீனவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும்? தமிழக அரசிடமும் அதிகாரிகளிடமும் இந்திய அரசிடம் கேட்டுக்கொள்ளும் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த மீனவ மக்களுக்கு இன்றல்ல நேற்றல்ல பல வருடங்களுக்கு முன்னால் வேணுகோபால் கமிஷன் பரிந்துரைத்த மீனவ பிரதிநிதித்துவம், மீனவர்களோட பிரதிநிதித்துவம் அரசாங்கத்துக்கும் அரசியலுக்கும் கண்டிப்பாக வேண்டும். அவர்களுக்கான ஒரு பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, என்ற ஒரு கமிஷன் கொடுத்த ஒரு அறிவுரை அன்றே இருக்கிறது. இதுவரை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதற்கான பல காரணங்கள் தான் இந்த அரசியல் விளையாட்டு. சமவெளி மக்களும் மீனவ மக்களும், சமவெளி மக்கள் மீனவ மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டி செய்யும் அரசியலில் இது கிடப்பில் கிடக்கப்படுகிறது. அதற்காக நாம் சமவெளி மக்களை நம்பி இருக்க வேண்டுமா? ஏன் அவர்களை பழி சொல்ல வேண்டும்? வேண்டாம். தமிழகத்தில் உள்ள மீனவ கிராமங்களாகிய நீரோடி முதல் பழவேற்காடு வரை உள்ள இந்த மீனவ கிராமங்களை ஒரு தொகுதிக்கு தேவையான 10 ஊராக இருக்கட்டும், 15 ஊராக இருக்கட்டும், ஒரு தொகுதிக்கு தேவையான மக்கள் தொகை இருக்கும் அளவில் தேர்தல் கமிஷன் அல்லது இந்த தொகுதி சீரமைப்பு வாரியம் அதை பிரித்து ஒவ்வொரு தொகுதியாக குறைந்தபட்சம் 10லிருந்து 14 தொகுதி கிடைக்கும் என்ற ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது. அவ்வாறு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு தொகுதி சீரமைப்பு நீங்கள் செய்து கொடுத்தால் எங்க மக்களுக்கான வழி, மீனவ மக்களுக்கான வழி, மீனவர்கள் உங்களுக்கு எடுத்து கூறுவதற்கு எங்களது பிரதிநிதிகள் உங்கள் சட்டமன்றத்தில், நமது சட்டமன்றத்தில் வருவார்கள். அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் நாங்களும் நல்லா இருக்க வேண்டும் என்பதை விரும்பாத சில விரோதிகள், விஷக்கிருமிகள் அதை செய்ய தடுத்தனர் அன்றும் இப்போதும். அதை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த நேரத்தில் ஒரு மீனவனாக மீனவ மக்களை தினமும் சந்திக்கும் போது கிடைக்கும் அனுபவத்திலிருந்து உங்களிடம் இந்த கோரிக்கை வைக்கிறேன். வாழ்வியலும் அரசியலும்
ஆன்மீகமும் எல்லாம் மக்களுக்காக இருக்கிறது. இந்த மக்களுக்காக இருக்கும் இந்த அரசியல் எல்லாமே அவர்களது நலத்திட்டங்களையும் அவர்களது தேவை என்ன தேவை என்பதை அறிந்து செய்வதில் தான் வெற்றி இருக்கிறது. இவர்களை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், இவர்களை வாழ விடக்கூடாது, இவர்களை என்ன வேண்டாலும் நம்ம செய்யலாம் என்ற மனப்பக்குவத்தில் இருக்கும் நிலை கண்டிப்பாக மாற வேண்டும். வாழ விடு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஜனநாயகத்தில் இருக்கும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நாம் மாறுதட்டும் இந்த வேளையில் உண்மையான ஜனநாயகம் எங்கிருந்து துவங்க வேண்டும்? ஜனநாயக வளர்ச்சி அல்லது ஜனநாயகத்தில் முதல் சுதந்திரம், ஜனநாயகத்தில் கொடுக்க வேண்டிய சுதந்திரம் எங்க கொடுக்க வேண்டும்? தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். தனி மனிதனிலிருந்து குடும்பம், குடும்பத்திலிருந்து ஊர், ஊர்ல இருந்து அப்படி அப்படியே பெருசா. அப்ப அங்க அந்த கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இல்லைன்னா ஒரு தொழில் ரீதியான இந்த சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது அதை கொடுக்க வேண்டிய கடமையும் அதை நிறைவேற்றி செய்ய வேண்டிய உத்தரவாதமும் தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக உண்டு. நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் மீனவ மக்களுக்கு என்ன தேவை, ஏன் இவர்கள் இந்த அளவு புலம்புகிறார்கள், இவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருகிறது என்பதில் ஒரு சில பிரச்சனைகளை இன்னும் எடுத்து கூறலாம் என்று நினைக்கிறேன். கடலிலிருந்து கரையில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கும் மீனவர்களுக்கு கடல் அரிப்பு என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பது எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் இன்று வரை சுதந்திரம் கிடைத்து 70 வருடங்கள் ஆகக்கூடிய இந்த நிலையிலும் இந்த கடற்கரை கிராமங்கள் முழுவதும் கடலரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படவில்லை. எவ்வளவு பெரிய தவறு! எல்லையை பாதுகாக்க கோடிகளுக்கு மேல கோடி செலவு பண்ணும் நம்ம நாடு கடலரிப்பிலிருந்து மீனவ மக்களை பாதுகாக்க ஏன் தவறுகிறது, எதற்காக அதை செய்யவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு சில இடங்கள் செய்திருக்கலாம், ஆனால் இன்னும் பல இடங்கள் செய்யாமல் இருக்கின்றன. இப்போதுதான் ஒரு சில இடங்களில் தூண்டில் விளைவு என போட்டு அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவும் உருப்படியாக ஒழுங்காக நடந்த பாடில்லை. மேலும் ஓக்கி புயல், பியான் புயல், சுனாமி இது போன்ற மிகப்பெரிய இடர்பாடுகள், பேரிடர் வந்தபோது அரசாங்கத்தால் மீனவ மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர்களால் ஒரு இயலாத தன்மையில் இருக்கக்கூடிய நிலை. அந்த இயலாத தன்மை எதற்காக இருக்கிறது என்றால், நீங்கள் அலட்சியமாக இப்போது இருப்பதனால். அலட்சியமாக இப்போது இருந்துவிட்டு பேரிடர் வரும்போது எங்களுக்கு செய்ய முடியவில்லை என்று இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். தெரிந்தும் அப்படியே இருக்கீங்க. இந்த மக்கள் தானே பார்த்துக்கலாம், இந்த மக்கள் தானே என்ன செய்ய போறாங்க, சாது மிரண்டால் காடும் மிரளும் என்ற பழமொழி எங்கள் இடத்துல இல்லை, நம்ம தமிழகத்தில் உண்டு. சாது மிரண்டால் காடு மிரளும். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. கண்டிப்பாக எங்கள் மக்கள் இன்றும் பொறுமையாக இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி. சுனாமி வந்தது, பல நாடுகளிலும் சுனாமி இன்னும் வந்தால் அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு பலவிதமான ஏற்பாடுகள் செய்து விட்டார்கள். புயல் வரும்போது புயலிலிருந்து மக்களை காப்பாற்ற
நாம் உடனடியாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு நிறைய நாடுகளும் நிறைய ஒருவேளை மாநிலங்களும் தயார் நிலையில் இருக்கலாம். ஆனால் நமது தமிழக மாநிலம் இன்று வரை எதுவுமே செய்யவில்லை. ஓக்கி புயல் வந்தபோது மக்கள் கடலுக்குள் இறந்து கொண்டிருப்பதை நாங்கள் அனைவரும் இங்கிருந்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நமது கடற்படைக்கும் எல்லா விதத்திலையும் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அனுப்பி கொண்டு 1 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, ஒரு பலன் இல்லை. 7-8 நாளுக்கு பிறகுதான் நாங்கள் போராட தொடங்குகிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே போய்கொண்டிருக்கிறது. நிவாரணம் கிடைக்க போராட்டம், பாதுகாக்க போராட்டம், எங்களை கொன்னாலும் அதுக்கும் போராட்டம். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை அல்லவா? அரசாங்கமே, அதிகாரிகளை. அன்று ஓக்கி புயலில் மாண்டு மடிந்த மக்களின் குரல் இன்றும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இறக்கவில்லை, கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டது தெரிந்தே கொல்லக்கூடிய சூழ்நிலை. அதற்கு ஒரு மாற்று வழி உங்களிடம் இருக்கிறதா? ஒரு ஹெலிகாப்டர், பாதுகாக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளம் நாங்கள் எப்போதோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் ஒரு ஸ்பீட் போட், அதிக வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு படகு, அது கூட இன்று வரை நடைமுறையில் வரவில்லை. இவ்வாறாக மக்கள் பலவித வேதனைகளிலும் வருத்தங்களிலும் இருப்பது உண்மையிலேயே மீனவ மக்களின் அவல நிலை. இந்த மீனவ மக்கள் மற்ற சமவெளி மக்களிலிருந்து வேறுபட்டிருப்பது பலவித காரணங்களால். ஒன்று, சமவெளி மக்கள் மாதிரி இந்த மக்கள் சம்பளம் வாங்கி வேலை செய்வதில்லை. சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடிய மக்கள் அவர்களது முதலாளியை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் மீனவ மக்கள் அவ்வாறு கிடையாது. அவர்கள் ஒரு பெரிய விசைப்படை வைத்திருந்தார்கள் என்றால் 10 பேர் தொழிலுக்கு போகக்கூடியதாக இருந்தால் 10 பேரும் சம அளவில் தான் பார்க்கப்படுவார்கள். அந்த விசைப்படகுக்கு என்று ஒரு பங்கு, இந்த 10 மீனவர்களுக்கும் பங்கு வாங்கி நம்ம தொழில் செய்யக்கூடிய மக்களால். அது இன்றோ நேற்றோ தொடங்கியதல்ல. பாரம்பரியமாக என்று மீனவ மக்கள் மீன்பிடிக்க தொடங்கினார்களோ அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கும். ஆகலை. அது ஏன் இதை கூறுகிறேன் என்றால், அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். நான் யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்ற சிந்தனை. அதற்காக நான் இப்போதும் அப்படிதான் இருப்பார்கள் என்று சொல்லவில்லை. அதிகாரமும் படிப்பறிவும் எல்லாம் வரும்போது வந்து ஆகிவிட்டது. அதிகாரம் வரவில்லை, ஆனால் படிப்பறிவு வந்தது. படிப்பறிவு எல்லாருக்கும் வரவில்லை, ஒரு சிலருக்கு தான். எத்தனை சதமானம் என்பது எண்ணி சொல்ல முடியும். அப்போ இந்த மக்கள் அரசியல் செய்ய முடியாதா என்று கேட்டால் கண்டிப்பாக அரசியல் செய்ய முடியும். அரசியல்வாதிகள் ஆக முடியும், தலைவர்கள் ஆக முடியும். அதற்கான சூழ்நிலையை நீங்கள் தான் அமைத்துக் கொடுக்க வேண்டும். மீன மக்களும் கண்டிப்பாக இதை அமைக்க வேண்டும். மீன மக்களோட ஒற்றுமை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி சமவெளி மக்களுடைய அரசியல் சூழ்ச்சிகளும் இருக்கிறது. அதனால்தான் மீனவர்களுடைய தனி தொகுதி என்பதை கூறியிருந்தோம். இந்த ஒதுக்கப்பட்ட நிலை என்பது தொடக்க காலம். இப்போதும் மக்கள் கடலோரங்களில், கடற்கரையில் மக்கள் வசிப்பதால், மீனவ மக்கள் வசிப்பதால் சமவெளி மக்களை நம்பி பல பொருட்களுக்காகவும் மேலே போக வேண்டியிருக்கிறது.
அப்போது அவர்கள் இவர்களை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெரிதாக்குவது சமவெளி மக்களாகவே பொதுவாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வீரம் இருந்தாலும் அவர்கள் அரசியல் சூழ்ச்சிகளால் இவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள், ஒதுக்கி வைக்கிறார்கள். இங்குதான் இந்த மக்கள் என்னதான் ஒற்றுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைப்பதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற வேண்டும் என்றால், மீனவ மக்களின் வலி தீர வேண்டும் என்றால், மீனவ மக்களுக்காக தலைவர்கள் உருவாகி வர வேண்டும். அந்த தலைவர்கள் இவ்வாறான அரசியல் பின்புலம் பெற வேண்டும். எந்த அரசியல் பின்புலம் என்றால், தனித்தொகுதியை அமைத்து, தனித்தொகுதி சீரமைப்பு அமைத்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அரசாங்கம் கொடுக்கும் போது மட்டும்தான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வாரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை மீனவ மக்கள் வரவில்லை என்று கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் அம்மா லூர்தம்மா சைமன் அவர்கள் காமராஜர் ஆட்சி செய்த காலத்தில் அமைச்சராக, மீன்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அதன் பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சிகளும் காரியங்களும் நடந்து இதுவரை இந்த மக்களை, இப்படிப்பட்ட குமரி மாவட்டத்தில் எந்த ஒரு மீனவனும் அதிகாரத்தில் வரவில்லை. ஆகவே இது எதற்காக மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் என்றால், வளர்ச்சி எல்லாருக்கும் தேவை, ஜனநாயகம் எல்லாருக்கும் தேவை. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டியது இன்று அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அதிகாரிகளும். இந்த மீனவ மக்களை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான காரியங்கள் உங்களுடன் பகிர நினைக்கிறேன். கடல் அலை தாண்டி மீன் பிடிக்க போகும் மீனவர்கள் எத்தனை வகையான தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமோ என்று தெரியவில்லை. நம்ம சமவெளியில் பலவிதமான தொழில்கள் இருப்பது போல கடலுக்குள்ளும் பலவிதமான தொழில்கள் இருக்கிறது. கட்டுமரம், நாட்டுப்படகு, விசைப்படகு, பெரிய கப்பல், பெரிய இதுபோல கரமடி என்று சொல்லக்கூடிய அளவு வேற விதமான ஒரு படகு, பெரிய படகு. இவற்றில் ஒவ்வொன்றிலும் பல விதமான தொழில்கள் செய்வார்கள். நொத்தோலி முதல் மிகப்பெரிய திமிங்கலத்தை வரை பிடிக்கலாம். ஆனால் நம்ம மக்கள் இந்த சுறா வரை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நொத்தோலி முதல் சுறா வரை பிடிக்கும் மீனவர்களுக்கு இடைப்பட்ட இந்த மீன் வர்க்கங்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பது நமக்கு தெரியும். அந்த ஆயிரக்கணக்கான மீன்களை பிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான யுக்தியை பயன்படுத்துகிறார்கள். அந்த யுக்தியெல்லாம் சாதாரண யாருக்காவது, சமவெளியில் உள்ள யாருக்காவது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு என்னென்ன தொழில் செய்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது எல்லாம் உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு கூட தெரியாது. நானும் கடலில் வேலைக்கு போயிருக்கேன். எங்கள் அப்பா ஒரு மரம்பிடியாளின்னு சொல்லுவாங்க. அந்த மரம்பிடியாளியை பற்றி தான் நான் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். மரம்பிடியாளி என்பது மிகப்பெரிய கடல் அலை வரும்போது ஆனி ஆடி, நம்ம தமிழ் மாதம் ஆனி ஆடி சமயங்களில் ஒவ்வொரு ஊரிலும் 4-5 பேர் ஒரு கூட்டாக சேர்ந்து பெரிய அலை 1, 2, 3, அதாவது கடலுக்கு உள்பகுதியிலிருந்து அடித்தடித்து கரை வரை வரும்போது அதற்கான இடையில் 3-4 அலைகள் ஒரே நேரத்தில் அடிக்கும். அவ்வாறான கடல் கொந்தளிப்பு குமரியில் உண்டு. அதுபோன்ற பல இடங்களில் உண்டு.
ஆனால் குறிப்பாக கன்னியாகுமரியில், கேரள பகுதியிலும், கேரளத்தின் மொத்தமான பகுதியில் இல்லை, திருவனந்தபுரம் போன்ற கடற்கரை பகுதியிலும் இவ்வாறான கடல் அலை, மிகப்பெரிய கடல் அலை இருக்கும். அந்த கடல் அலையில் அவர்கள் கட்டுமரங்களை அந்த அலை தாண்டி கொண்டு போவதற்காக பயன்படுத்தப்படும் நபர்கள் தான் மரம்புழியாளிகள். அவர்கள் எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் அந்த அலையில் அவர்கள் மரத்தை கொண்டு தள்ளி பிடித்து கொண்டிருப்பார்கள். அந்த அலையில் மூழ்கி இறந்து போகக்கூடிய நிறைய சாதா தொழிலாளர்கள் உண்டு, மீன் தொழிலாளர்கள். மரம்புடியாளிகளும் வீரமரணம் அடைந்ததுண்டு. இவர்கள் பயங்கர பலசாலியாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஊரிலும் இடத்துக்கு ஏற்றபடி 3-4 குழுக்களாக பிரிந்து அவர்கள் தொழிலுக்கு தயாராக இருக்கும் எல்லா கட்டுமரங்களையும் உள்ளுக்கு தள்ளி விடுவார். அவ்வாறான தொழில் செய்தவர் எங்கள் தந்தை, எனது தந்தை. நானும் அவருடன் ஒரு சில காலகட்டங்களில், எனது படிப்பு காலகட்டங்களில் அவருடன் தொழிலுக்கு போனதும் உண்டு. இவ்வாறான ஆனையாடி காலகட்டங்களிலும் கூட பெரிய அலை இல்லாமல் சின்ன ஒரு அளவுக்காக இருக்கும். மீன்ஸ் ஆனையாடி தான். அதிலும் ஒரு மிகப்பெரிய புயல் வரும்போது அடிக்கின்ற அலைகள் போன்ற இது வந்தாலும் அவர்கள் போவார்கள், தந்தையும் அவர்கள் எல்லாம் போவார்கள். ஆனால் நான் ஒரு சிறிய அளவிலெல்லாம் இருக்கும்போது நான் போயிருக்கேன், சின்ன வயசில். அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னால் 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் இந்த காலகட்டங்களிலும், கல்லூரி படிக்கும் சமயங்களிலும் மற்ற தொழில், எங்கள் ஊரில் எல்லாம் சாளவலை, கச்சாவலை, பொடுவலை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது கட்டுமரத்தில் போய் வேலை பார்க்குறது, நாட்டு படகில் வேலை பார்க்குறேன். எங்களுக்கு நெல்லை நாட்டு படகு வந்து அந்த இதுலையும் வேலை பார்த்துருக்கேன். அப்படி எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அதெல்லாம் வைத்து தான் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதி முடித்தாகிவிட்டது. உங்களது ஆசீர்வாதம் கண்டிப்பாக அதில் வேண்டும். மீனவ கிராமங்களில் தற்போது நடக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், நகராட்சி என்று மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கும் நகரங்களை சேர்த்து செய்ய வேண்டிய வேலையை சாதாரண ஓலக்குடிசை சகிதம் இன்றும் இருந்து கொண்டிருக்கும் மீனவ கிராமங்களை சேர்த்து நகராட்சி ஆக்கி கொண்டிருக்கிறார். எங்கே போய் சொல்றது அப்படின்னு தெரியவில்லை. உண்மையிலேயே மிகப்பெரிய அபத்தம். அதை நகராட்சி ஆக்குவதற்கு பதிலாக ஊராட்சி ஆக்க வேண்டிய சூழ்நிலை, ஒவ்வொரு ஊரையும் ஊராட்சி ஆக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தாலும், அதிகாரிகள் அவர்களது வேலையை எளிமையாக செய்வதற்காக, அவர்களது வேலையை எளிமையாக செய்வதற்காக இந்த மக்களை எல்லாம் பல ஊர்களையும் சேர்த்து நகராட்சி ஆக்குவதும், ஊராட்சியாக இருந்தாலும் ஒரு ஊருக்கு ஒரு ஊராட்சி ஆக்கலாம். ஆனால் அவர்கள் 7, 8 இல்லைனா 5 ஊர்களை சேர்த்து ஒரு ஊராட்சியாக வைப்பதும் உண்மையிலேயே அபத்தமானது. அவர்களுக்கான சலுகைகள் அதில் ஒழுங்காக கிடைப்பதில்லை. அவர்களை கவனிப்பதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு ஊராட்சி தலைவியாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் இந்த மக்களை எல்லாத்தையும் அவர்கள் பராமரிக்க முடிவதில்லை. ஆகவே மக்கள் தொகை கூடிய அந்த ஊர்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரையும் ஊராட்சி ஆக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உண்டு, அரசாங்கத்துக்கு உண்டு. அதை ஏன் செய்வதில்லை என்பது மிகப்பெரிய அபத்தம். அதுபோலவே மீன்வள சட்டம் வந்திருக்கு 2021. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மீனவ மக்களை எப்படி இருந்தாலும் நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும், நம்ம சொல்கிற மாதிரி அவங்க இயங்கணும், நம்மள்கிட்ட கேட்காம அவங்க எதுவும் ஒரு தூசு போலும்
நகர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்கள் மக்கள் பாரம்பரியமாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த மக்கள் படித்தவர்கள் கிடையாது. 1ஆம் கிளாஸில் கூட படிக்காத மக்கள் இன்றும் மிகப்பெரிய அளவில் அந்த பாரம்பரிய அனுபவத்தை வைத்து சுறா மீன் வர பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த மீன்வள சட்டத்தில் வந்திருக்கும் அத்தனை அம்சங்களையும் நடைமுறைப்படுத்த பார்த்தால் கண்டிப்பாக நடக்காத காரியம். ஏனென்றால் அதில் மிகப்பெரிய பேப்பர் ஒர்க் பேப்பரில் செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கிறது. எழுத்து வேலை, இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக எங்கள் மக்கள் செய்ய முடியாது. ஒரு சிலர் செய்வார்கள், ஒரு சிலர் செய்யலாம். அந்த ஒரு சிலருக்காக பலர் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும். இந்த தொழிலில் இந்தளவு படித்த பின்புதான் தொழில் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளோ அரசாங்கங்களோ கூறுகிறதா? இந்த தொழிலில் நீங்கள் இந்த பட்டம் பெற்ற பிறகுதான் செய்ய வேண்டும் என்று கூறுகிறதா? இல்லை. அவ்வாறு கூறாது இருக்கும் பட்சத்தில் அந்த மக்கள் இந்த இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம் செய்து தர வேண்டும் என்பது மிகப்பெரிய அபத்தம் அல்லவா? இன்று அரசாங்கம் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கிறது. அது படித்து இதுவரை படித்தால் உங்களுக்கு இந்த சம்பளம். படிக்காத மக்கள் இந்த உலகத்திலேயோ நம்ம இந்திய ஜனநாயகத்தில் வாழ வேண்டாமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது மீனவம். நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலானாலும் சரி வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு மீன்பிடி தொழில் செய்யக்கூடியது மீனவர்கள் மட்டும், பாரம்பரிய மீனவர்கள் மட்டும் கிடையாது. பல மாநிலங்களிலிருந்தும் இந்த மீனவர்கள் பல வடக்கு மாநிலங்களிலிருந்தும் இங்கே வந்து மீன் தொழில் செய்கிறதுக்கு போகிறாங்க. சமவெளி மக்கள் இங்கு நம்ம மாநிலத்தில் இருந்த சமவெளி மக்கள் இன்றைக்கு மீன் தொழில் செய்கிறாங்க. காரணம், அவர்கள் படிக்காததுனால, அவங்களுக்கு வேலை கிடைக்காததுனால இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது நம்ம இந்தியாவும் தமிழகமும். இல்லைன்னா நம்ம மக்கள் நிலைமை, மக்கள் தொகை கூடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த தொழிலை அந்த ரீதியில் செய்ய விடாமல் இருந்தால், அதை நீங்கள் நசுக்க பார்த்தா இப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்க? இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கே வேலை கொடுக்க முடியல. இதுக்கடையில் படிக்காத மக்களையும் நீங்கள் இதே போல் கட்டுப்பாடுகளை வச்சு சொந்தமாக தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடிய அந்த மக்களை நீங்கள் பிழைக்க விடலைன்னா நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு அந்த தொழில் செஞ்சு ஒரு மாதத்துக்கு 1000 2000 கையில் வாரதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு இல்லைன்னா மக்கள் இறந்து போகணுமா? அரசாங்கம் இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு தான் செஞ்சிருக்கா? எல்லாம் கேள்விகள் கிடையாது. இதற்கான இதற்கான தீர்வும் இருக்கும்போது தான் நான் உங்களிடம் பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு துறையிலும், குறிப்பாக மீன்வளத்துறையில் இன்று மீன்வளத்துறை அமைச்சர் நினைத்தால் முடியும். மீன்வளத்துறையில் வரக்கூடிய அதிகாரிகளும் அதில் இருக்கும் அனைத்து அம்சங்களில் வரக்கூடிய வேலைகளில் மீனவ மக்களையும் உட்படுத்தினார் என்றால் கண்டிப்பாக இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இது செய்ய வேண்டிய ஒரு காரியம். மீனவர்களிலும் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீன்வளத்துறையில் நீங்கள் வேலை கொடுப்பது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். எல்லோரும் சொல்வார்கள், அந்த கொள்கை நல்லது, இந்த கொள்கை நல்லது, பல மதங்கள் உள்ள கொள்கை நல்லது, இல்லைன்னா பல கட்சிகள் உள்ள கொள்கை நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழர் பெருமைப்படும் திருவள்ளுவர் திருக்குறளில் கூறியிருக்கிறார்,
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். எனக்கு மிகப்பெரிய அளவில் பிடிச்ச ஒரு திருக்குறள் அது. நிறைய இருக்கு திருக்குறள். ஆனால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேருக்கு இதே மாதிரி எனக்கு எதிராக குற்றம் செய்தாலோ தவறு செய்தாலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலோ கண்டிப்பாக நான் மீண்டும் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய எத்தனைக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் செஞ்சும் இருக்கேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு மீனவ மக்களுக்காக உங்கள் அதிகாரிகளிடம் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது, தெரிந்தோ தெரியாமலோ அவர்களது அறிவின்மையில் பலவிதமாக அவர்களது வீரத்தன்மை காட்டவோ அவர்களது வருத்தங்களை காட்டவோ பேசக்கூடிய பேச்சில் ஏதாவது தவறு இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும், அவர்களுக்கான காரியங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அனுபவத்திலிருந்து நிறைய மக்கள்கிட்ட பேசினதுலேருந்தும், அண்ணா நாங்கள் தெரியாமல் அப்படி ஒரு சொல்லிட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த அதிகாரி எங்களுக்கு எதுவுமே செஞ்சு தரல, நாங்கள் போனாலே எங்களை விரட்டி விடுறாரு அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டீசல் மானியம் அதே போல் நிறைய எம்பிட அந்த பெர்மிட்டெல்லாம் வாங்க போகிற நிறைய காரியங்கள்ல இது மட்டும்தான் செஞ்சு கொடுக்காங்க. அதுலேயும் இதே மாதிரி தெரியாமல் ஒரு பேச்சு பேசுனா உடனே அந்த மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி மன்னிப்பு வழங்காமல் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டியது. உண்மையிலேயே அதிகாரிகள்னா மக்களுக்காக சேவை செய்ய இருக்கக்கூடியவங்க. அந்த சேவை கண்டிப்பாக முழு திருப்தியாக வரணும்னா நம்ம திருவள்ளுவர் சொல்லிடக்கூடிய அந்த ஒரு திருக்குறளுக்கு ஏற்றபடி எல்லா அதிகாரிகளும் நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது மீனவ மக்களுக்காக மட்டும் இல்லை, சமவெளி மக்களுக்கும் சேர்த்து தான். சமவெளி மக்களும் ஏதாவது தவறுகள் செய்யும்போது அவ்வாறான நிலைப்பாடு எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். மேலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. மீனவர்களுக்கு உண்மையிலேயே நம்ம மீன்களோட விலை, மீனின் விலை உண்மையிலேயே அரசு நிர்ணயம் செஞ்சு அந்த மீனுக்கான நல்ல ஒரு விலை கொடுத்தா மீன் தொழில் இன்னும் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஊருக்கும் வேண்டாம், ஒரு 5 ஊருக்கு ஒரு இடத்துலாவது ஒரு மீனை பதப்படுத்தும் ஆலைகளோ அல்லது அந்த ஐஸ் போட்டு வைக்கிறதுக்கான அந்த ஒரு வசதிகளோ செய்து கொடுத்தால், அரசாங்கம் செய்து கொடுத்தால், அந்த மீன் கொண்டு வரும்போது அது உடனடியாக விற்றுவிட வேண்டும் என்ற நிலை இல்லாமல் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும்போது அதை சேகரித்து வைத்துவிட்டு கிடைக்காத நாட்கள் அந்த மீனுக்கு விலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2 காரியங்களும் மிகப்பெரிய தேவையாக மீனவ மக்களுக்கு இன்னும் இருக்கிறது. மீனவ மக்களின் நிலை 1-2 அல்ல, பேசுறதுக்கு இன்னும் அதிக அளவில் இருக்கிறது. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நிறைய நேரம் நான் பேசியதாக நினைக்கிறேன். நிறைய நேரம் இதை விட அதிகமாக பல மணிக்கூர் பேச வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. மீனவர்களின் தேவைகளும் மீனவர்களின் பாதுகாப்பும் மீனவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதும் பலவிதமான காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகளை தேடி இருக்கிறோம்.
நேரம் வரும்போது கண்டிப்பாக பேச முடியும். நேரடியாக பேச முடியும் என்பதுதான் நல்லது. இந்த நேரம், இவ்வளவு நேரமும் எனது உரையை கேட்டு உண்மையிலேயே இந்த காணொளி மூலம் எனக்கு உங்களை சந்திக்க நேர்ந்ததிலும் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு வாய்ப்பை கொடுத்து உண்மையிலேயே இந்த நேரத்தை உங்களுடன் செலவழிக்க தந்த அந்த வாய்ப்பை கொடுத்த முனைவர் அஜிதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர்கள் தமிழ் உயராய்வுத்துறை ஒருங்கிணைப்பாளராகவும் திருவிக அரசு கல்லூரியில் திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கல்லூரியில் மேன்மேலும் மிகப்பெரிய செயல்பாடுகள் செய்யவும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு இன்னும் இந்த என்னை பற்றிய செய்தியை முனைவர் அஜிதா அவர்களுக்கு கொடுத்த முனைவர் மேரி, தமிழ்துறை தலைவர், புனித யூதா கல்லூரி தூத்தூர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்தலின் பரிதாபம் மீனவம். உண்மையிலேயே உங்களை இதை கேட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி மனசு வருத்தமாக இருக்குது. இதற்காக ஒரு சிறு துளி இல்லைன்னா சிறு ஒரு உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பேசியிருக்கேன். கேட்டமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளியை முழுமையாக கண்டு ரசித்த அத்துணை பயனர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியில் சிறப்பு விருந்தினரான மீனவர் திரு சுமிஜின் டொனால்ட் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஆன்றோர்கள், சான்றோர்கள், அத்துணை பயனர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான்.